உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ போய் நிச்சயத்தை நிறுத்திட்டியா இல்லையா? இப்போ நிறுத்துறதா? நீங்க வேற. அவங்க தெளிவா நம்ம ஐயாவை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு நிறுத்தி வச்சிட்டாங்க. அவரை மீறி போய் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதான் திரும்பி வந்துட்டேன். அப்பா அங்க இருந்தாரா? அவர் எப்படி அங்க? இத கூட புரிஞ்சுக்க முடியலன்னா எப்படி? நிச்சயம் நடக்கிற விஷயம் தெரிஞ்சா எப்படி நான் வந்து பிரச்சனை பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியும்ல. அதனால தான் ஐயாவை பாதுகாப்பாக கூட்டிட்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க. கடைசியில் அவங்க நினைச்ச மாதிரியே என்னால் எதுவும் பண்ண முடியல. வேலா இப்ப என்ன பண்றது? நிச்சயம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே? நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எல்லாம் ஆண்டவன் விட்ட வழிதான். அப்படிலாம் சொல்லாத. ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும். பாவம் ஆனந்தி, அவளுக்கு நம்மள விட்டா யார் இருக்கா சொல்லு? நம்மளை விட்டா வேற யாரும் இல்லதான். ஆனா நம்மளால இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அந்த கார்த்திகிட்ட பேசலான்னு பார்த்தா அவனை நேர்ல பார்க்கவே முடியல. சரி போன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா என் நம்பரே பிளாக் பண்ணி வச்சிருக்கான். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? வேற வழியே இல்ல வேலா, நாம தான் ஏதாவது பண்ணணும். இது பாரு, நீ போய் கார்த்திக் கிட்ட பேசு, நான் போய் ஆனந்தி கிட்ட பேசுறேன். முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மத்த வேலையை பார்க்க முடியும். சரி, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம். நான் போய் கார்த்தி பார்க்கறேன், நீங்க போய் ஆனந்தி கிட்ட பேசுங்க. சரி. என்னடா பண்ணிட்டு இருக்க? மோதி இருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? வழி வர்ற முதல்ல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. வண்டி விட்டு இறங்கி வா. என்ன பேச போற? நீ இறங்கி வாடா, நான் சொல்றேன். என்ன பேச போற? அதையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன பேச்சு வேண்டிய கிடக்கு? நீ போய் உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கறேன். டேய், கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. நடந்த எல்லாத்துக்குமே நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டது தான் காரணம். ஆனந்திக்கு அப்படி நடந்ததுனால நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்டா. அதனால தான் தப்பான முடிவு எடுத்துட்டேன். அதுக்காக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. மன்னிப்பு? சரிடா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். போதுமா? எனக்கு வழி விட, நான் கிளம்புறேன். டேய் டேய் டேய், நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுடா. உங்க வீட்டில் நினைக்கிற மாதிரி போலீஸ் உன்னை பிடிச்சிட்டு போனதுக்கோ உன் வேலை போனதுக்கோ நாங்க யாரும் காரணம் கிடையாதுடா. அது வேற யாரோ பண்ணிருக்காங்கடா. ஏப்பாடே, போதுண்டா சாமி, நிறுத்துறியா? அதெல்லாம் நீங்க பண்ணலனா கூட பரவாயில்ல. எனக்கு இந்த பிரச்சனை எதுவுமே வேண்டாம். என்னை விட்டுருங்க, நான் நிம்மதியா இருந்துட்டு போயிடுறேன். டேய், ஏன்டா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற? இது லைஃப் மேட்டரா. இப்படி ஆவேசத்துல முடிவெடுக்கிறது நல்லதுக்கு இல்ல. அவசரத்துல கையில கிடைச்ச லைஃபையும் தொலைச்சிடாத. எதுடா நல்ல லைஃப்? இப்படி டெய்லியும் பிரச்சனை, டெய்லி சண்டை, இப்படி வாழ்றதா நல்ல லைஃபா? போடா டேய், இப்படி கேவலமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு போயிருவேன்டா. டேய், இதெல்லாம் சின்ன பிரச்சனைடா. ஆக்சுவலா நமக்குள்ள வர எல்லா பிரச்சனைக்குமே வேற யாரோ ஒருத்தங்க தான் காரணமா இருக்காங்க. நாம தான் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிறோம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுறா. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். நிறுத்தி என்னடா பண்ண போற? டேய், என்னடா கேள்வி இது? உன்னையும் ஆனந்தியை சேர்த்து வைக்கிறேன்டா. டேய், எப்பறம் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுற? ஆனந்தி நானும் சேராம இருக்கிறதுக்கு இப்ப நடக்கிறது தான் பிரச்சனையா? இதுதான் காரணமா? அதுக்கு காரணம் நீ என் தங்கச்சி ரேணுகாவுக்கு செஞ்ச துரோகம். அழகா அதை விட்டுட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. டேய், அதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா. அதே தான்டா நானும் சொல்றேன், இதுவும் முடிஞ்சு போச்சு. இனிமே நீயே வந்து ரேணுகாவை கட்டிக்கிறேன்னு சொன்னா கூட நான் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. ஏன்னா எனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட லவ்வே கிடையாது. டேய், என் மனசுல இருந்து அவளை நான் தூக்கி எரிஞ்சிட்டேன்டா. இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லி என்ன தொந்தரவு பண்ணாத, நான் வரேன். டேய் கார்த்திக், டேய் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. டேய் கார்த்திக். ஆனந்தி, வா வள்ளி. என்ன வீட்ல யாரையுமே காணோம்? எல்லாரும் எங்க போயிருக்காங்க? அப்பா அம்மா கடைக்கு போயிருக்காங்க. அக்காவும் மாமாவும் ஊருக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. இப்ப எதுக்கு நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? அதான் உங்க அண்ணனும் நானும் எப்படியாவது உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறோம்னு சொன்னோம்ல. அப்புறம் ஏன் நீ இப்படி கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? கொஞ்சம் சந்தோஷமா இருடி. என்னடா, நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு. இவனடானா இப்ப வந்து ஹோப் கொடுத்துட்டு இருக்காளேன்னு பாக்குறியா? நிச்சயம் தானே முடிஞ்சிருக்கு, பாத்துக்கலாம் விடு. வள்ளி, தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட நிறுத்துறியா? ப்ளீஸ் வள்ளி,
இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. கார்த்தியை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லாம போயிடுச்சு. எனக்கு வேண்டாம் வள்ளி, என்னை விட்டுருங்க. என்னடி இப்படி பேசுற? இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் மனசு விட்டுறாத. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம் ஆனந்தி. வேண்டாம் வள்ளி, வேண்டாம். பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேல கஷ்டத்தை அனுபவிக்க மனசுலயும் தெம்பில்ல, அழுகிறதுக்கு கண்ணுல கண்ணீரும் இல்ல. நான் எப்பவும் எங்க அம்மா அப்பா கூடவே கடைசி வரைக்கும் நிம்மதியா இருந்துடுறேன் வள்ளி. இந்த காதலும் வேண்டாம், கத்திரிக்காவும் வேண்டாம். உன் உதடுதான் வேணாங்குது. ஆனா உன் உள் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா புரியும்டி. இந்த சின்ன பிரச்சனைக்கு பயந்துகிட்டு ஆசைப்பட்டவனையா வேணாங்கிற? ஐயோ, என் மனசுல எந்த ஆசையும் இல்ல வள்ளி. கார்த்திக் மேல எனக்கு கொஞ்சம் கூட லவ் இல்ல. அவனுக்கும் என் மேல இருந்த லவ் எல்லாம் போயிருக்கும். இது முடிஞ்சு போச்சு. நீங்களும் இதை அப்படியே விட்டுருங்க. புதுசா இது மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டாம். சரி, நீயே சொல்லு. இவ்ளோ நடந்த பின்னாடியும் என்னால எப்படி அந்த வீட்ல போய் நிம்மதியா இருக்க முடியும்? கார்த்தியோட அம்மா என்னை எப்படி நடத்துவாங்க? அவங்களெல்லாம் விடு. ரேணுகா என்னை ஏத்துப்பாளா? இவ்ளோ பிரச்சனை இருக்கு வள்ளி. இதெல்லாம் யோசிச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் எனக்கு இது வேண்டான்னு சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏய் ஏய் வள்ளி, வள்ளி. எப்படியாவது இவளை கார்த்தியோட சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா இவ என்ன இப்படி பேசிட்டு இருக்கா? பாரு, அவங்களுக்குள்ள லவ் இல்லைன்னு சொல்றது சுத்த போய். நடந்த பிரச்சனையெல்லாம் அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த விரக்தியில தான் இது வேணாம், சரி வராதுன்னு விலகி ஓட பாக்குறாங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள சேர்த்து வைக்க நம்ம முயற்சி பண்ணணும். அது எப்படி வள்ளி? வேற ஏதாவது பிரச்சனைனா பரவாயில்ல, ரெண்டு பேரும் லவ் இல்லைன்னு தான் சொல்றாங்க. அவங்க கிட்ட போய் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னங்க? வா. ஹலோ, யாரு? ஹலோ, யாருங்க? பேசுங்க. ஹலோ, ஆனந்திங்கிறது யாருப்பா? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுப்பா, ரொம்ப அடிபட்டுருச்சு. அந்த பொண்ணுகிட்ட யார் என்னன்னு கேட்டதுக்கு இந்த நம்பரை கொடுத்து மயங்கிருச்சு. அதான் உனக்கு கால் பண்ண. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. ஹலோ ஹலோ, ஏம்மா இந்த கார்த்திங்கிற பையனை உனக்கு தெரியுமாமா? தெரியும், சொல்லுங்க. அந்த பையனுக்கு பாவம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. நம்ம ஊர் இந்த 4 ரோடு இல்ல, அங்கதான் ஆக்சிடென்ட் ஆகி பேச்சு முச்சலாம கிடக்குறாப்ல. நீ கொஞ்சம் உடனே வரியாமா? அண்ணே, என்னன்னு சொல்றீங்க? நீங்க அவனை கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேனே. சரிம்மா சரிம்மா, வாமா வாமா. சரிண்ணே. 2 விக்கெட்டும் அவுட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.